ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகன்னோ திபரசோதயாத். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரனாய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது பிப்ரவரி மாத பலன்கள். ஸ்ரீ விசுவாச ஆண்டு தை மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி அன்று பூஷ நட்சத்திரத்தில் பிரதி யோகத்தில் இந்த பிப்ரவரி மாதம் தொடங்குகின்றது. இந்த 2026ஆம் ஆண்டு இரண்டாம் மாதமாக, இந்த இரண்டாம் மாத பலன்களாக, பிப்ரவரி மாத பலன்களாக, அதுவும் உங்கள் வெற்றியை நோக்கி அடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடிய இந்த கிரக அமைப்புகள், இந்த கிரகங்களை சாதகமாக அமைகின்றதா பாதகமாக அமைகின்றதா என்பதை தெளிவாக பார்க்க போகின்றோம். அதற்கு முன்னால் ஒரு ரெண்டு விஷயம் உங்களுக்கு முன்வைக்க கடமைப்பட்டிருக்கேன். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்கு சொல்லில் பயனில்லா சொல். இந்த நிகழ்ச்சி சொல்லப்படுகின்ற சொல் பயன் தராத சொல்லாக இருக்கக்கூடாது. சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். பயன் தராத இந்த எந்த ஒரு விஷயத்தையும் இங்க சொல்லக்கூடாது. அது ஒரு விஷயம். அடுத்ததாக, ஜோதிடம் என்பது ஒருபோதும், ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் இறைவனால் படைக்கப்பட்ட, பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். அப்ப நமக்கு இந்த ஜோதிட சாஸ்திரத்துல பல ஏமாற்றங்கள், சரியா நடக்கலன்ற ஒரு ஏமாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன், கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை. ஆக இங்கு ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற இரண்டு விஷயங்களை முன்வைக்கிறேன். சரி, இப்ப எல்லா ராசிக்குமே இந்த பிப்ரவரி மாத பலன்களை பார்க்க போகின்றோம். சரிங்களா? இது அதே நேரம் பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும். அதாவது இந்த பிரம்ம சாஸ்திரத்துல, இந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிரம்மன் ஒரு தலையெழுத்து எழுதியிருக்கார். அவளுக்கு ஒரு தலையெழுத்து எழுதியிருக்கார். இப்படித்தான் வாழணும். அது எப்படி சரி பண்றதுன்றது அந்த பிரம்ம சாஸ்திரத்துல இருக்கும். அதை தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிவர்த்திகளை பண்ணிட்டு சரியான முறையில உங்க ஜாதகத்துலதான் உங்க உண்மையான யோகங்கள் தெளிவா தெரியும். அதை தெரிஞ்சுட்டு வாழ்க்கையில் நல்லபடியா நம்ம கொண்டு போகலாம். வெற்றி தோல்விகளை உறுதியாக நிர்ணயிக்கலாம், வெற்றிகளை உறுதியாக நிர்ணயிக்கலாம். தோல்வியை நிராகரித்து வெற்றிகளை தொடர்ந்து வெற்றி வரலாம் இந்த ஜோதிட சாஸ்திரத்தின் மூலம். ஆக உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி. பிப்ரவரி மாத பலன்கள், தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கான பிப்ரவரி மாத பலன்கள். ஆக இந்த விசுவாச ஆண்டில் 2026, இந்த 2026ஆம் ஆண்டு இரண்டாவது மாதம், இரண்டாம் கட்டமாக உங்க வெற்றியை தரக்கூடிய கிரக அமைப்புகள், கிரக கட்டங்கள் நகரக்கூடிய, கிரகங்கள் நகரக்கூடிய கட்ட அமைப்புகள். இரண்டாம் கட்டமாக உங்கள் வெற்றி, இந்த ஆண்டின் இரண்டாம் கட்ட வெற்றி. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இரண்டாம் கட்ட வெற்றியை அந்த கட்டத்தில் கிரகங்கள் என்ன காரியத்தை வெற்றி அடைய செய்ய போகிறது என்பதை பார்க்க போகின்றோம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக தனுசு ராசினியர்களே, முதல்ல ஒரு மனிதனுக்கு யோகமான இடத்துல கிரகம் அமையணும். மனுஷனுக்கு வருமானம், குடும்பம், இந்த குடும்பத்துக்கும் குடும்ப வருமானத்துக்கும் ரொம்ப முக்கியமான கிரகங்கள் வலிமையானது. அதை விட கொடுத்து வச்சது யாருமே இல்லை. அப்படிப்பட்ட கொடுத்து வச்ச கிரகம், கொடுத்து வச்ச ராசி தனுசு ராசி. ஏன்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்துல குடும்பம், அதாவது குடும்பஸ்தானம், வருமான ஸ்தானம், வியாபார ஸ்தானம், காசு பணம் கொட்டக்கூடிய ஸ்தானத்துல செவ்வாய் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கார். மேல யாரு உங்களுக்கு லாபாதிபதி சேர்ந்து உட்கார்ந்துரு. ஒரு 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தா எங்கிட்ட இருந்தா காசு வரும் சொல்ல முடியாதான். அந்த காசு பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும்.
11ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால் காசு பணம் கொட்டி கொண்டே இருக்கும். மேலும் உங்களுக்கு 5ஆம் பாக்கியாதிபதி சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு 2ஆம் இடத்துல. 12ஆம் அதிபதியாவது சேர்ந்து, 12ஆம் அதிபதி சாதாரண இடம் கிடையாது. புதையல கொடுக்குமா, சொத்து கொடுக்குமா, பதவியை கொடுக்குமா. 12ஆம் இடம் சாதாரணம் இல்ல. 12ஆம் இடம் அயன சயன போக சுகம். அப்ப அயன சயன போக சுகம்னா கட்டில் சுகம், மெத்தை சுகம், கணவன் மனைவி அந்த போக சுகங்கள், எல்லா வித போகங்களையும் தரக்கூடியது. அப்ப காசு பணம் சொத்து சுகம் வந்தா அனுபவிக்க முடியும். அப்ப அது உறுதிப்படுத்துது. சரி, அடுத்து தனுசுக்கு 3ஆம் இடம். 3ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 10ஆம், அதாவது பாக்கியாதிபதி, அதாவது 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 9ஆம் இடத்தை பார்க்கும், 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 3ஆம் இடத்தை பார்க்கும். அப்ப இங்க 3ஆம் இடத்துல எத்தனை கிரகம் பாருங்க, சூரியன், புதன், சனி, ராகு, இந்த 4 கிரகங்கள் முதல்ல இருக்கு. இந்த 4 கிரகங்களும் வந்து என்ன செய்யணும், பாக்கியஸ்தானத்தை பார்க்கும், 9ஆம் இடத்தை பார்க்கும். அப்ப 9ஆம் இடம் வந்து மிகப்பெரிய ஒரு முயற்சிகள் அனைத்து வெற்றி பெறக்கூடிய உயர்ந்த பதவிகள், உயர்ந்த முன்னேற்றங்கள், உயர்ந்த செல்வங்களை பெறக்கூடிய ஒரு இடம், பேர் புகழும் கொட்டி தருகின்ற இடம். அப்ப 3ஆம் இடத்துல பாக்கியஸ்தானம் பாக்கியம் பெறுகின்றது, பாக்கியம் பெறுகின்றது. காலப்புருஷ தத்துவத்துக்கு 5ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் சூரியன். புரிஞ்சுங்களா? போக்குவரத்து, கம்யூனிகேஷன், ஐடி துறை, இதெல்லாம் சிறப்பு பெறக்கூடிய நிலை ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? சூரியனும் புதனும் சேர்ந்து உங்களுக்கு ஐடி துறை, மீடியா துறை, இதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய நிலை, வியாபாரத்தில் வெற்றி பெறக்கூடிய நிலையை கொடுப்பாரு. சனி ராகு வந்து இயந்திர எலக்ட்ரானிக் தொழிலில் முன்னேற்றம் பெறக்கூடிய நிலையை கொடுப்பாரு. அது வந்து சுக்கிரன் போய் என்ன, செவ்வாய் கூட இருக்கிற சுக்கிரன் வந்து உங்களுக்கு அவரும் திரும்ப வந்து 3ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 7, அதாவது உங்களுக்கு லாபாதிபதி, அவர் அங்க வந்துடுறாரு. அப்ப அதாவது வெற்றிகள், லாபங்கள் பெறக்கூடிய நிலை, உங்கள் முயற்சிகள், வெற்றிகள் அனைத்தும் லாபங்களாக மாறக்கூடிய நிலை ஏற்பட்டு போயிடும். ஆக உண்மையிலே இந்த 2ஆம் பிப்ரவரி மாதம், 2வது மாதம், இந்த ஆண்டு 2வது மாதம் உங்களுடைய அடுத்த கட்ட முயற்சிகள் அனைத்துமே மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும், மிகப்பெரிய லாபத்தை ஏற்படுத்தும், மிகப்பெரிய பதவியை கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கும், முன்னேற்றத்தை உறுதியாக கொடுக்கும். அதே நேரம் புது பலன், உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கணும். இந்த வெற்றிகள்லாம், இந்த லாபங்கள்லாம், இந்த யோகங்கள்லாம் உண்மையிலே நமக்கு இருக்கா, இது எந்தெந்த காலத்தில் என்னென்ன நடக்கும் அப்படின்றத உங்க தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே சொல்லும். அதே நேரம் ஜோதிடம், பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அப்ப ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கல அப்படின்னா நல்ல கணி, ஒன்னும் உங்க ஜாதகம் தப்பா இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் நான் தப்பா இருக்கணும். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. அடுத்ததா ஒரு ஜோதிட சாஸ்திரத்தை அதே நேரம் சரியா கணித்தால் சரியா நடக்கும். இதுதான் உண்மை. புரிஞ்சுட்டீங்களா? கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி.